தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்க அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதற்குரிய ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தின்படி இருக்க வேண்டும் என்று வேதத்திலுள்ள காரியங்களை தேவனுடைய வார்த்தையை வைத்து எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். எதை நாங்கள் செய்யணும், எதை நாங்கள் செய்யக்கூடாது, எதிலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து. தொடர்ந்தும் இந்த நாளிலும் மத்தேயு 25 அதிகாரம் ஆண்டவர் தன்னுடைய வருகை குறித்து பேசுகிறதான காரியங்களை இதிலே பார்க்கிறோம். அந்த வருகையின் போது நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் என அது ஒருவருக்கும் அந்த நாளும் அந்த நாளிகையும் அங்கே தேவனுக்கு தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது என்று தெய்வம் இயேசு சொல்லுகிறபடியால் எப்பொழுதும் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு அதுல நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவர் 25 இந்த 29வது வசனம் வரையும் தாளந்துகளை குறித்து பேசுகிறார். ஒருவனுக்கு 5, 2, 1 தாளந்தும் கொடுத்து விட்டு அந்த எஜமான் திரும்பி வரும்போது அந்த தாளந்துகளை பயன்படுத்தினவனை தன்னோடு அழைத்துக் கொள்ளுவதையும் மற்றவனை தள்ளி விடுவதையும் பார்க்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்களுக்கு தந்த தாளந்துகளுக்கு நாங்க கணக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தாளந்துகளை பயன்படுத்துகிற, 2ஆய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ வேண்டும். அப்படி வாழாத பட்சத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். 29வது வசனம், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். யாரு இந்த யாரு குறித்து இங்கே பேசுகிறார் என்று பார்ப்போமானால் தாளந்தை புதைத்து வைத்தவனை குறித்து இங்கே பேசுகிறார். அவன் என்ன செய்வாராம்? அவன் யாரு? பிரயோஜனமற்றவன், ஆண்டவருடைய தாளந்துகளை பயன்படுத்த தெரியாதவன், அந்த தாளந்துகளை 2ஆக மாற்ற தெரியாதவன், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அவன் எதுக்கு பாத்திரவான்? அவன் எங்கே போடப்படுவான் என்று ஆண்டவர் சொல்றார். புறம்பான இருளில் தள்ளப்படுவான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும். அங்கே நரகத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எங்களுக்கு தெய்வம் தந்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாவிட்டால் நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அப்ப அந்த தாளந்துக்கு கணக்கு கொடுக்க முடியாதவர்களாய் நாங்கள் வாழ்ந்திருப்போமானால் அங்கே அழுகையும் இருளும் இருக்கிறதான அங்கே ஒரு இடத்திலே நாங்கள் போடப்படுவோம், தள்ளப்படுவோம் என்பதை வேதம் தெளிவாக எங்களுக்கு கூறுகிறது. இயேசு கூறுகிறார், உவமைகள் மூலம் கற்றுத் தருகிறார். அப்ப ஒரு தாளந்து இல்லாதபடி ஒருவரையும் அவர் உண்டாக்கல, சிருஷ்டிக்கல, அழைக்கல, படைக்கல. ஒரு தாளந்தாவது கண்டிப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அவர் தந்திருப்பார், தன்னுடைய நாம மகிமைக்கு. அது என்ன என்று அடையாளம் கண்டு கொண்டு அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தி வாழுகிற, 2ஆய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை இந்த நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு, எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஆவியானவர் அப்படியாக வாழ தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.